Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள். Grammar tips under the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழல் என்று யோசிக்கிறீர்களா? Yes. சில் என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென்று எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை பயின்றிடலாம். நாம் அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்கப் போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், அதாவது நிறுத்திடாமல் பார்வையிடுங்கள். இதே போல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகின்றீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே இருக்கின்ற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் இனிமேல் பதிவிடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் பார்வையிட முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். Let's start the practice. Day 50. Get used to. நம்முடைய நடைமுறை வாழ்வில் பல விடயங்களுக்கு நம்மை கஷ்டப்பட்டு பழக்கப்படுத்தி இருப்போம், பழக்கப்பட்டு கொண்டிருப்போம், பழக்கப்படுத்திக் கொள்வோம், பழக்கப்படுத்திக் கொள்ள முடியும், பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு தெரிவித்திட முடியும் என்று பார்க்கலாம் வாங்க. We use get used to plus ing form to say that something was difficult for us at first, but now it's becoming familiar to us. இங்கு இந்த get used plus ing form என்பதை ஆங்கிலத்தில் எக்காலத்திலும் நாம் கூறிட முடியும். உதாரணங்கள் பார்ப்போமா? எனது மகன் சைக்கிள் ஓட்ட பழகிட்டு இருக்கிறான். ஒரு சில வினாக்கள் வினவி பார்ப்போம். Does he have previous experience? அவனுக்கு முன் அனுபவம் இருக்கிறதா? No. Is it strange for my son? அது ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறதா? Is it becoming more familiar and easier to him? அவனுக்கு ரொம்ப பழக்கப்பட்டு கொண்டு வருகிறதா? Yes. Why? He is practicing. அவன் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறான். So, is he becoming accustomed to it? அவன் அதுக்கு பழக்கப்பட்டு வருகிறானா? Yes. அப்போ இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். எனது மகன், my son, singular third person singular subject. அப்போ எப்படி வர வேண்டும்? My son is getting used to riding the bicycle. My son is getting used to riding the bicycle. Again, my son is getting used to riding the bicycle. அவள் நகர மத்தியில் வாழ தன்னை பழக்கப்படுத்திக் கொள்வாள். அவளுக்கு ஏற்கனவே அப்படி வாழ்ந்த அனுபவம் இல்ல, இனி பழக்கப்படுத்திக் கொள்வா. ஏன்? அது ஒரு கட்டாயத்தின் பேர்ல அதை அவளுக்கு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறபடியா அதை கஷ்டமோ நஷ்டமோ பழக்கப்படுத்தி கொள்ளுவா. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? She will get used to living in the city center. She will get used to living in the city center. மறுபடியும் கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. She will get used to living in the city center. Again, she will get used to living in the city center. நான் புதிய விடயங்கள் செய்வதை பழக்கப்படுத்திக் கொள்கிறேன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்ல? I get used to doing new things. I get used to doing new things. எங்கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. I get used to doing new things. அவள் பொது வெளியில் பேச பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டி இருந்தது.
கட்டாயத்தின் பேர்ல அவ கதை பழக வேண்டி இருந்துச்சு. She had to get used to speaking in public. She had to get used to speaking in public. Again, she had to get used to speaking in public. அவர்களுக்கு கிராமத்தில் வாழ தங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள முடியல. கஷ்டப்பட்டு முயற்சி செய்து பார்த்தாங்க, ஆனாலும் முடியல. They couldn't get used to living in the village. They couldn't get used to living in the village. Again, they couldn't get used to living in the village. நாம் நீச்சல் அடிக்க பழகிக் கொண்டிருக்கிறோம். We are getting used to swimming. We are getting used to swimming. Again, we are getting used to swimming. ஷீலா வயலின் வாசிக்க பழகிட்டு இருந்தாள். இது எப்படி சொல்லலாம்? கடந்த காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த செயல்பாடு. Sheila was getting used to playing the violin. Sheila was getting used to playing the violin. Again, Sheila was getting used to playing the violin. நான் 4 மணிக்கு எழுவதை பழக்கப்படுத்திக் கொள்வேன். என்னுடைய பழக்கம் 4 மணிக்கு எழுவதல்ல. இனி எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, பழக்கப்படுத்திக் கொள்வேன். I will get used to getting up at 4 o'clock. I will get used to getting up at 4 o'clock. Again, I will get used to getting up at 4 o'clock. மேலும் ஒரு உதாரணம் பார்ப்போம். நீ ஒவ்வொரு நாளும் கல்வி கற்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். You should get used to learning every day. You should get used to learning every day. எங்கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. You should get used to learning every day. Now, this is the time for you to check your understanding. அவன் கண்ணாடி அணிவதை பழக்கப்படுத்திக் கொண்டான். இறந்த காலம், கடந்த காலத்தில் பழக்கப்படுத்திக் கொண்ட செயல். அவள் அறிவுறுத்தல்களை பின்பற்ற பழகிக்கொள்ள வேண்டும், ஒரு கட்டாயம். அவர்கள் காற்பந்து விளையாட பழகிட்டு இருந்தார்கள். Please comment your answer. உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகேயுள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.